ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, ஹாப்பி மார்னிங். இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ RX வந்து நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இருக்கான்னு கேட்குறீங்க. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நிஜமாக சொல்கிறேன், ஒரு 50,000 ஒரு 60,000 70,000 கூட நான் வெஹிக்கிள் வாங்கி பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கான கரெக்டான ஒரு லாபத்தை வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா RXை பொறுத்த வரைக்கும் சரியான ரேட் வருது. கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஆனால் வந்து நான் சேனல் ஆரம்பித்து 1 year ஆக போகுது. எல்லாருக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட வியூவர்ஸ், புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் சரி, பழசாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, எல்லாருக்குமே நன்றி. ப்ளஸ் அதை விட என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை நேரில் பார்க்காம வெளியூர்லேருந்து கால் பண்ணி, உள்ளூர்லேருந்து கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்னோடய அப்பியரன்ஸ், என்னோடய டாக்கு, என்னோடய ஸ்பீச்சு ப்ளஸ் என்னோடய வண்டியை இந்த ஷோ மட்டுமே வச்சு என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்ன நம்புகிற பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஸோ வண்டி இன்றைக்கி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ வண்டி எடுத்து வந்திருந்தேன் கொஞ்சம் பழைய வீடியோஸில். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் கேட்குறீங்க. கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் சொல்லுங்கள், கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று 40,000 50,000க்கு பார்த்தா புக் இல்லாமல் இருக்குது. அப்படியே புக் இருந்தாலும் வேறு புக்கை போட்டு சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஏற்றுறாங்க. நம்ம எவ்வளோ வண்டி வாங்குகிறோம். ஸோ புதுசாக வாங்குறவங்களுக்கு என்னடா புக்கில் இருக்க நம்பர் தான் சேஸில் இருக்குது, இன்ஜின் நம்பரில் இருக்குதுன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் அது பஞ்சிங் நம்பர்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை, நடக்குது, நிறைய நடக்குது. ஒரு 100% இல்லை 90% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, RX100 பார்த்திங்கன்னா அப்போவே நிறைய தெஃப்ட் ஆச்சு. ஸோ போட்டில் யூஸ் பண்ணாங்க, இன்ஜினாக யூஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய திருட்டு வண்டி ஆகிடுச்சு. ஸோ அப்போ திருடின வண்டிக்கெலாம் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விவரம் தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி பார்த்து வாங்கணும், அதனால் டாக்குமெண்டேஷன், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் பார்த்து வாங்குறதுனால என்கிட்ட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற ஒர்த்தாக இருக்கும். ஸோ டாக்குமெண்டேஷனில் நீங்கள் பயப்படாமல் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். யார் வேணாலும் உங்களை மறித்து கேட்டாலும் இது ஏன் வண்டி தான், பக்காவான சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், புக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு 70,000-80,000 இருக்கிறது ஒரு 10,000 எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிற ரேட்டு ஓகே, எனக்கு வண்டி சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்குது, புக்கு கரெக்டாக இருக்குது, நான் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் தான். ஸோ அதனால் வந்து கம்மியான ப்ரைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 90,000-95,000 1 lakh அப்போ தான் ரீஸ்டோரேஷன் அந்த மாதிரி பண்ணி தான் எனக்கு கிடைக்குது. ஸோ வண்டியெல்லாம் நிறைய காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு ரீஸ்டோரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு 100, நிறைய பேர் அதையும் தாண்டி 135, அதையும் தாண்டி செட்டுன்னு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே ஒரிஜினாலிட்டி ஆனால் ஒரு RX 135 சூப்பராக இருக்குது வெஹிக்கிள். ரன்னிங் கண்டிஷன்லேயும் சரி, உங்களுக்கு அவுட்லுக்லேயும் சரி, டாக்குமெண்டேஷன்லேயும் சரி, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லேயும் சரி, பார்த்து எடுத்து ரெடி பண்ண வண்டி. கிட்டத்தட்ட 3 months டைம் கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு வண்டியோட பேமெண்ட்டில் ஆஃப் ஆஃப் த பேமெண்ட்டு நியர்பை பார்த்தீங்கன்னா 70,000 எனக்கு அட்வான்ஸ் பண்ணி, ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் டைம் அதுக்கு மேலே எடுத்து அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் நேரில் வந்து வண்டியை பார்க்கும்போது என்னங்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நேரில் வந்து பார்க்கும்போது டோட்டலாக ஆள் பார்த்தீங்கன்னா ஓகே சார் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு வர்த்தின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. என்ன ஒன்றும் இல்லை, ஒரு 2 weeks 3 weeks லேட்டாக போயிடுச்சு நான் சொன்ன டேட்லேருந்து. ஏன்னா ஆயுத பூஜை நடுவில் வந்தது, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் மெக்கானிக்ஸ்க்கு வேலை, பெயிண்ட் வேலைன்னு அவங்கவுங்க ஒருத்தர் எனக்கு லேட் பண்ணால் கூட நான் வந்து வண்டியை டெலிவரி தரத்துக்கு அவங்க ஒரு 10 நாள் லேட் பண்ணால் 10 நாள் லேட் ஆகிடும். ஸோ மற்றபடி வண்டி சூப்பராக வந்திருக்கு, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த கட் சீட்லாம் வந்து போடுவாங்க சில பேர், அதுவும் அழகு தான். ஆனால் இதுதான் கம்பெனிலேருந்து வந்த ஒரிஜினாலிட்டி சீட்டு, கம்பெனிலேருந்து வந்த ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் கலர் இது தான், மெரூன் கலரு. 1999 மாடல் 8 மாடல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்தது. ஸோ வண்டி ஃபுல்லாகவே பிராண்ட் நியூ. சின்ன போல் நட் கிட், டேங்க் அவுத்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்டு, அது உள்ள ஒரு பவர் காயில், இக்னிஷன் காயில், சீடி காயில், ரெக்டிஃபைர் எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கேன். ஏன்னா சொல்லிடலாம் புதுசு தான் போட்டிருக்கோன்னு, ஆனால் எங்கேயாவது கொடுத்து எதனா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது புதுசு இல்லைன்னு தெரியும் போது தப்பாயிடும். அதனால் புதுசு தான் போட்டிருக்கேன். எல்லாமே பிராண்ட் நியூ.
அவங்க கொடுத்த காசுக்கு எல்லாமே மாற்றிட்டேன். எல்லாமே புதுசு, டயர்லேருந்து ஃபோக்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட் நியூவாக போட்டிருக்கேன். வண்டி சூப்பராக இருக்குது. எஃப்சிலாம் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் பற்றி நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டி டாக்குமெண்டேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். வாங்க இந்த வண்டி ஒரு ஒரிஜினாலிட்டி வண்டியை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. வண்டி எப்படி இருக்குது, அவுட்லுக் மாதிரியே வண்டியோட இன்ஜின் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது. இன்ஜினும் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் உள்ள பேரிங் வரும், ஒரு 6-7 பேரிங்காக வரும். அந்த பேரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மெயின் பேரிங் தான் மாற்றுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா மாற்றுறோம், பிரிச்சாச்சு, ஃபுல்லாகவே மாற்றிடலாம் சொல்லிட்டு ஒரிஜினல் Yamaha ஸ்பேர்ஸ் இன்ஜின் பேரிங்கே விற்கிது. 1450 or 1500 ஒரு பேரிங் மட்டுமே செட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து எடுக்கிறதே எடுத்துறீங்க ஃபுல்லாக. இல்லை அது மாற்றினாலே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க மெக்கானிக். அதுதான்ப்பா நாங்கள் மாற்றுவோம், நீங்கள் அதுதான் சார் மாற்றுவீங்க, பட் மாற்றுறது மாற்றிடலாம். ஸோ அதை விட இன்னும் 1000 தானே ருபீஸ் அதிகம். ஸோ அதனால் மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக நீங்கள் 2 பேரிங் வாங்கினா ஒரு 500 இருக்குன்னா இது ஒரு 1500 வரும், அவ்வளோதான். ஸோ அதை மாற்றிடுவேன். ஆயில் சீல் மாற்றிடுவேன். கிளச் பெல் வந்து ஷேக் இருந்தால் கிளச் பெல் வந்து அடித்து போடுவேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு போர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீபோர் பண்ணி நாய்ஸ் இருந்தால் ரீபோர் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், கிராங்க் வேலை செஞ்சு போட்டுருவேன். இதெல்லாம் வந்து நானே வந்து எனக்கு தெரிஞ்ச பட்டறையில் போய் கொடுத்து பேமெண்ட் பண்ணி நானே வாங்கிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்ஸ் கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ என்கிட்ட இருக்க மெக்கானிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் நான் நேரில் போய் பண்ணுறதுனால எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறதுனால நானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு வண்டி புக் பண்ணுறீங்கன்னா எதுக்கு லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆள் வச்சு வேலை செய்யலை, நான் அந்த அளவுக்கு பெருசாகவும் பண்ணல. ஸோ சாதாரணமாக சின்னதாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒர்க்கிங்க்கும் யாரும் ஆள் அமையலை. ஸோ அதனால் நானே எல்லாத்துக்கும் அலையிறதுனால பெயிண்டிங், நிக்கலிங், ஸோ எல்லாத்துக்குமே நானே போயிட்டு அலைஞ்சிட்ருக்கிறதுனால பார்த்திங்கன்னா லேட்டாக தான் செய்யும். அதே மாதிரி இன்ஜின் வேலையும் பார்த்திங்கன்னா நான் தான் போயிட்டு அலைஞ்சிட்ருக்கேன். இன்ஜினுக்கு சாமான் வாங்குறதும் வண்டியோட ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதும் நான் தான் போய் அலைஞ்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். ஒரே ஆளாக தான் இந்த வண்டியை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறது மெக்கானிக்காக இருந்தாலும் டிஸ்மேண்டில் பண்ண வைக்கிறது நான், ஃபிட்டிங் பண்ண வைக்கிறது நான், ஸ்பேர்ஸ் வாங்குறது நான். அதனால் ஒரே ஆள் பண்ணுறதுனால தான் இப்படி. ஆனால் வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியில் ஒன்றும் மிஸ் ஆகாது. ஃப்ரண்ட்டு மட்கார்டு நார்மலாக நீங்கள் வாங்கினீங்க 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு கூட இருக்கும். ஆனால் நான் வாங்குறது 1950. ஸோ ஒரிஜினாலிட்டி மேக்கு மட்கார்டு. அப்புறம் பேக் மட்கார்டு பார்த்திங்கன்னா 1050 ருபீஸ். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி. இண்டிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஹேண்டில் பார்லேருந்து பின்னின் ஓட்டுறது எதுவுமே லோக்கல் போட மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை நம்பி வந்து பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் ஜென்யூனாக இருப்பேன். என்னோடய லாபம் என்னவோ அதை எடுத்துகிட்டு, மற்றபடி வண்டிக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னோடய லாபத்தை கூட நான் எடுத்துட மாட்டேன். ஃபஸ்ட்டு வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் என்னோடய லாபம். ஸோ அதில் கம்மியாச்சுன்னா கூட சார் உங்கள் வண்டிக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட சில கஸ்டமர்ஸ் புரிஞ்சுட்டு என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்தாங்க உங்களுக்கான லாபம் சொல்லிவிட்டு. ஸோ அதனால் மீட்டர் கூட உங்களுக்கு தெரியும் லோக்கல் விற்கிது. ஆனால் நான் பிரிக்கால் ஒரிஜினல் மீட்டர் தான் 1750 ருபீஸ் வரும் செட்டு ஃபுல்லாக. ஸோ அது எல்லாமே கிளாம்போட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வந்துடும் ஃபுல் செட்டு. ஸோ அதெல்லாம் சேர்த்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் போடுவேன். ஸோ வண்டி எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கா. இந்த ஏஞ்சல் பார் பம்பர் தான் வந்து கம்பெனிலேருந்து அப்போ வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஓல்டு மெக்கானிக் சொன்னாங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வண்டி பண்ணுறியப்பா, கட் சீட்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக அந்த பெயிண்டிங்லாம் கொடுத்து ஒரு வண்டி கொடுப்பான்னு சொன்னார். ஸோ அதனால தான் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி அவரும் கஸ்டமர் பார்த்திங்கன்னா கட் சீட் போடாமல் இந்த சீட்டே போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தது வேறு மெரூன், பட் நான் என்ன கம்பெனிலேருந்து வந்து மெரூன் பண்ணுங்கள். அந்த காலத்தில் அவங்க யோசித்து வச்சுருக்காங்கன்னா சும்மா கிடையாது, அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் மழை சென்னையில் ரொம்ப மழைனால ஓட்டிகிட்டு வந்ததுனால சேறு சகதியமாக ஆகிடுச்சு. மற்றபடி வண்டி இப்படி பிராண்ட் நியூவாக இருக்குல்ல, நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது. எஃப்சி பார்த்திங்கன்னா 2024 லாஸ்ட் வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஸோ வண்டி 1999 மாடல், பியூர்லி RX 135, RX Geo, RX 100 செட்டோ கிடையாது, பியூர்லி RX 135. வண்டிலையும் வண்டி அவுட்லுக்லேயும் சரி புக்லேயும் சரி. ஸோ வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,50,000. என்னடா 1,50,000 நீங்கள் யோசிக்கலாம், பட் ஃபுல்லி ரீஸ்டோருங்க, எல்லாமே புதுசு. வண்டி எடுத்து நியர்பை இந்த வண்டிக்கு நான் 80,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். நீங்களே யோசிச்சுக்கோங்க.
ஒரு 60,000 கணக்காகிடுது. ஒரு நார்மல் ரன்னிங் கண்டிஷன் இல்லாத வண்டியோ நான் எடுத்து அது எஃப்சி இருக்கோ எஃப்சியில் எஃப்சி போட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வண்டிக்கு எஃப்சி இருந்தது. பட் எஃப்சி இல்லைனா இன்னும் எனக்கு ஒரு 10,000 15,000 சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ 80,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அதே உங்களுக்கு வந்துடுது பார்த்திங்கன்னா நியர்பை 140 கிட்ட வந்துடுது. மீதி என்னோடய லாபம். ஸோ யாராக இருந்தாலும் கால் பண்ணாலும் நான் சொல்லிவிடுவேன், என்னோடய லாபம் இதுதான் சார். லாபத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பிஸ்னஸாக பண்ணல, இது ஒரு பேஷனாக எடுத்து நல்ல வண்டி வேணும், சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் ஒரிஜினாலிட்டியாக இருக்கவங்களுக்கு வேணும். எனக்கு புக் வைஸில் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், இன்ஜினில் ப்ராப்ளம் வந்துன்னா நீங்கள் சரி பண்ணிக்கலாம், பெயிண்டிங்கில் ப்ராப்ளம் தான் சரி பண்ணிக்கலாம், ஸ்பேர்ஸில் ப்ராப்ளம் தான் சரி பண்ணலாம். ஆனால் புக் வைஸில் நீங்கள் ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் பஞ்சுடுன்னு உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வருதுன்னா அதை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா Yamaha வந்து எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்பெனிக்காரங்க இந்த ஒரிஜினல் பஞ்சிங்லாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் உடஞ்சிருச்சு, ஃப்ரேம் உடஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பர்மிஷன் வாங்கணும். ஆர்டிஓவில் பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா Yamahaலே ஒரிஜினல் பஞ்சிங் பண்ணி தருவாங்க. அந்த ஓனரே போய் கேட்டாங்கன்னா, புக்கில் இருக்க ஓனர் போய் கேட்டாங்கன்னா. ஆனால் இப்போ அதை ஸ்டாப் பண்ணதுனால உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் அந்த ஒரிஜினாலிட்டி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் தேடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். உங்கள் சப்போர்ட்னால தான். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் மட்டும் சப்போர்ட் இல்லைன்னா நான் அவ்வளோ வண்டி எடுத்துகிட்டு வர மாட்டேன். வண்டி எடுத்துகிட்டு வந்ததையும் இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்கிட்ட புக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணித்தரேன். அதனால் ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 months சொல்கிறேன்னா 2.5 months ஆகுதா வெயிட் பண்ணுங்கள். 3 months சொல்கிறேன்னா ஒரு 3.5 months ஆகுதா வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வண்டி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற காசு எங்கேயுமே போகாது, என்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிங்க, புக் பண்ணலாமா வேணாம். ஆனால் புக் பண்ணிவிட்டு அப்புறம் தயவு செஞ்சு இல்லை சார் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னு நீங்கள் வந்து பின்வாங்காதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நான் வேலை ஆரம்பிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்ச ரூபாய் வண்டிக்கு நான் உங்ககிட்ட 70,000 தான் வாங்குறேன். அப்போ அந்த வண்டியோட அசல் மட்டும்தான் வாங்குறேன். அப்போ என்னோட கை காசு போட்டு தான் ஸ்பேர்ஸு, பெயிண்டிங்கு, நிக்கலிங்கு, டிஸ்மேண்டலு, அப்புறம் வண்டியை வந்து திருப்பி ஒரு ரீஃபிட் பண்ணுறதெல்லாம் நான் தான் கை காசு போட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு டோட்டலாக லாஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற ஆளும் கிடையாது. ஒரு ஸ்டார்டர் தான், பெருசாகவும் நான் இதை பண்ணலை. ஸோ வேணுன்றவங்களுக்கு தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கோங்க. புக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளீஸ் பின்வாங்காதீங்க. உங்களுக்காக வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சீக்கிரம். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது, நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. நார்மலாக கிக் கூட பண்ணுற பாருங்கள், ஒரே கிக்கு தான். சூப்பராக இருக்குது. ரன்னிங் கண்டிஷன் வந்து இந்த ஒரு கிக்னா ஸ்டார்ட் ஆகிற வண்டி தான் நான் சொல்லியிருக்கேன். சூப்பர் வண்டி. ஆனால் மழையில் வந்து சில வாட்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் சில நைட்டு விட்டு காலையில் எடுக்கிற வண்டி சோக் போட்டு வந்து ஒரு 3-4 வாட்டி கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. எந்த வண்டினாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட வாங்கினவங்களும் சரி, என்கிட்ட வாங்காதவங்களும் சரி, கால் பண்ணி கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் இன் மை சேனல். என்னோடய சப்போர்ட்டர்ஸ், என்னோடய லைக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும், என் சேனல் லைக் பண்ணுறவங்க எல்லாருக்கும், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு திருப்பியும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன் இன் மை சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கலாம் விற்கலாம் சேனல். தேங்க்யூ.